தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மகேஷ் கிடைக்கணுன்றதுக்காக மாயா ரேவதியை கடத்தி கையையும் காலையும் கட்டி வாட்டர் டேங்கில் போட்டுடுறாங்க. அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கார்த்திக்கு சென்ட் பண்ணதும் மாயா தான் ரேவதியை கடத்தியிருக்கா அப்படின்ற விஷயம் கார்த்திக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, தண்ணி நிரம்பிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோவையும் இங்கே மாயா கார்த்திக்கு சென்ட் பண்ணுறாங்க. அந்த சமயம் கார்த்தி சடனாக ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த ஏரியாவில் லைன் அருந்து கிடக்கு, உடனே கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஓகே நாங்கள் கட் பண்ணுறோம், நாங்கள் சீக்கிரமாக சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஏரியாவில் கரண்ட் கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மோட்டரும் ஆஃப் ஆகுது. அப்போது தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்கல, என்ன ஏதுன்னு பார்த்தா பவர் இல்லை. ஸோ சடனாக மாயா யோசிக்கிறாங்க இது எல்லாமே அந்த டிரைவருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஜெனரேட்டரை கொண்டு வந்து மோட்டரை ஆன் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் மாயாவுடைய அடியாட்கள்னு பார்த்திங்கன்னா ஜெனரேட்டரை கொண்டு வந்து மோட்டரை ஆன் பண்ணி விட அந்த தொட்டியில் தண்ணி நிரம்பிட்டு இருக்குது. இந்த விஷயத்த உடனே மாயா கார்த்திக்கு கால் பண்ணி சொல்ல, நீ புத்திசாலித்தனமாக யோசிச்சா, ஆனால் ஒன்றை விட நான் கிரிமினல் அப்படின்னு சொல்லி ஜெனரேட்டரை கொண்டு வந்து நான் மோட்டரை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அடுத்து கார்த்தி தேடி போகிற இடம் பார்த்திங்கன்னா ஜெனரேட்டர் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளே யாரெல்லாம் ஜெனரேட்டர் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத அந்த கடையில் விசாரிக்கிறாங்க. அவங்க 4 அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 அட்ரஸ்லையும் தொடர்ந்து ஒவ்வொரு அட்ரஸாக தேடி அலைகிறாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா கார்த்தி மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. பதறி அடிச்சுட்டு கால் பண்ணுறான். பரவாயில்ல, மகேஷ் இன்னைக்கு கிடச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையோட கார்த்தியோடைய ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் கார்த்தி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஃபோனுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன், அதை பாரு அப்படின்னு சொன்னதும் மாயா அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் மகேஷ் பார்த்திங்கன்னா இருக்கார். அதை பார்த்ததுமே மாயா ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரா சிவனாண்டி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணபடி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லை, உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அதை கட்டாயம் நீ பார்க்கணுன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, வழக்கம் போல சாமுண்டீஸ்வரி உன்னை யாரும் இந்த வீட்டுக்கு வர சொன்னது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசினாலும் அந்த இடத்துல சந்திரா பார்த்திங்கன்னா இவன் இந்த ஃபோட்டோவை பிரித்து பார்க்குற வரைக்கும் போக மாட்டார். அதனால் அதில் என்ன இருக்குன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம், நீ பார்க்க வேணாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ராஜா, சேதுபதி, பரமேஸ்வரி, கார்த்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இதை பார்த்ததுமே சிவனாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ராஜா சேதுபதியோடைய பேரன் தான் இந்த வீட்டு டிரைவர், அவனுக்கு தான் உன் பொண்ணை வந்து கொடுத்துருக்க, நீ முட்டாளாக இருந்திருக்க, நீ புத்திசாலியாக யோசிப்பான்னு நீயே நினச்சிட்டு இருக்க, ஆனால் அது அப்படிலாம் கிடையாதுன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சிவனாண்டி மட்டம் தட்டித்து பேசினாலும் அதை முழுசாக இங்கே சாமுண்டீஸ்வரி நம்பலை அப்படின்றதான். அதாவது நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், மாப்பிள்ளை விஷயத்தில் நான் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டும் மாப்பிள்ளை வரட்டும், மாப்பிள்ளைகிட்டே நேராக கேட்டு நான் விசாரிச்சுக்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. சந்திரா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்டே பேச, மாப்பிள்ளை விஷயத்தில் நான் எதுவுமே பேச விரும்பலை, மாப்பிள்ளை நேராக வரட்டும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனை போட சொல்கிறாங்க. மயில் வாகனம் தான் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரேவதியை தேடி அலைஞ்சிட்ருக்காரு, அதனால ஃபோனை அட்டன் பண்ணலை. ஸோ எல்லாருமே கார்த்திக்காக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, உன் வீட்டு மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சிவனாண்டியும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மாயா ரேவதியை கடத்தி வச்சுட்டு கார்த்தியை மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி மகேஷ் எந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்றத இங்கே மாயாவுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.